கடவுளை மகிழ்விப்பதற்காக உயரத்தில் பறக்கும் மனிதர்கள் ஒரு நொடி தப்பினாலும் அவ்வளவுதான். இப்பெல்லாம் என்னடா இதுதான் நடனம். உலகம் முழுவதும் உள்ள பாரம்பரிய கலாச்சாரங்களை பார்த்தால் சில நேரங்களில் நம்பவே முடியாத வினோதங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்திவிடும். உலகம் செவ்வாய் கிரகத்தில் காலடி வைத்து விடுகிறது என்று நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த நவீன காலத்திலும் மனிதர்கள் வானத்தை நோக்கி பறக்க வேண்டும் என்ற கனவுக்காக அல்ல, தங்களது தெய்வங்களை மகிழ்விப்பதற்காக மனிதர்களையே உயிரோடு பறக்க வைக்கும் சடங்கொன்றை மெக்சிகோ நாட்டில் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அதுவும் 1500 ஆண்டுகளாக தலைமுறை கடந்தும் காலம் கடந்தும் இந்த சடங்கு நடந்து வருகிறது. பார்ப்பவர்களுக்கு அது பண்டிகை போல இருக்கும், ஆனால் அந்த மக்களுக்கு இது மழை வேண்டி தெய்வங்களுக்கு செய்கிற ஒரு பிரார்த்தனை. இந்த சடங்கு லாடான்சா ட்ரீலாஸ் ஓலட்டோரேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு பறக்கும் மனிதர்களின் நடனம் என்று பொருள். மொசோ அமெரிக்க மக்களான டொட்டனாக் மற்றும் ஆஸ்ட்ரேக்கின மக்கள் தங்களது விவசாய வாழ்க்கையில் மழை மிகவும் தேவை என நம்பியதால் தெய்வங்களை மகிழ்விக்க இந்த சடங்கை செய்துள்ளனர். இதில் 4 ஆண்கள் மற்றும் ஒரு தளபதி என 5 பங்கேற்பார்கள். அவர்கள் 100 அடி உயரம் உள்ள தூணின் மீது ஏறி அவர்களது நெஞ்சில் கட்டப்பட்டிருக்கும் கயிறுகளின் உதவியுடன் தலைகீழாக வட்டமடித்து சுழன்று கீழே வருவார்கள். ஒருவரின் கையில் மட்டும் தமக்காக வீணை போன்ற வாத்தியத்தை வாசிப்பர். அது தெய்வங்களை அழைக்கும் இசை என நம்பப்படுகிறது. இன்று மெக்சிகோவில் இந்த சடங்கு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய மரபுடைமையாக பாதுகாக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் கண்களை கவரும் இந்த நிகழ்வு அந்த நாட்டின் பாரம்பரியத்தையும் தங்கள் தெய்வ நம்பிக்கையையும் உலகிற்கு விளக்கும் ஒரு பாரம்பரிய சின்னமாக மாறியுள்ளது. மழை வரவேண்டி தாய் மண்ணுக்கு செய்யப்படும் சடங்கு, ஆனால் பார்ப்பவர்களுக்கு அது ஒரு வியப்பும் பயமும் கலந்து கிடைக்கும் அழகான கலை போல் தோன்றும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.